നിനക്ക് വേണ്ടിയാണ് പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. உனக்காக தான் பரிசுத்தாவினை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് ദൈവത്തിന്റെ വചനത്തിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. உங்களுக்காக தான் பரிசுத்தாவியானுடைய வசனம் எழுதி வைத்திருக்கிறார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായത്തിന്റെ 1-ാമത്തെ വാക്യം തൊട്ട് നമ്മൾ നോക്കുമ്പോൾ ஆதியாகம புத்தகம் 1-ாம் அதிகாரம் 1-ாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത് ഇങ്ങനെയാണ്. அங்கே நம்ம இவ்வாறு பார்க்க முடியும். ആദിയിൽ ദൈവം ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു. முதலாவதாக தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ഭൂമി പാഴും ശൂന്യവുമായിരുന്നു. ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் சூனியமாயிருந்தது. അവിടെ പറയുന്നു ആഴത്തിന്മീതെ, அங்கே ஆழத்தின் மேல் ഇരുളുണ്ടായിരുന്നു. இருள் இருந்தது. അത് കഴിഞ്ഞുള്ള വാക്യം നോക്കിക്കേ. അവിടെ പറയുക ദൈവത്തിന്റെ ആത്മാവ് அங்கே பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவர் വെള്ളത്തിന്മീതെ പരിവർത്തിച്ചു കൊണ്ടിരുന്നു. ஜலத்தின் மேலே தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். അവിടെ എന്തൊക്കെയുണ്ടെന്ന് നോക്കിക്കേ. அங்கே என்னென்ன இருக்கிறது பாருங்கள். അവിടെ രണ്ട് കാര്യങ്ങളുണ്ട്. இரண்டு காரியங்கள் இருக்கிறது. ഒന്ന്, അവിടെ ഇരുളുണ്ട്. ஒன்று, அங்கு இருள் இருக்கிறது. ഇരുളിന്റെ പ്രത്യേകത എന്താണ്? இருளுடைய முக்கியத்துவம் என்ன? മുൻപും കാണാൻ പറ്റത്തില്ല, പുറകും കാണാൻ പറ്റത്തില്ല. முன்பாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியாது, பின்பாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியாது. മുമ്പിൽ എന്താണ് സംഭവിക്കുന്നതെന്ന് പിടികിട്ടാതെ നിൽക്കുന്ന അനുഭവമാണ് ഇരുള്. முன்பே போக முடியாது, முன்னால் போக முடியாதபடிக்கு நம்மை அடைத்து வைத்திருக்கிற அனுபவம் தான் இருளுடைய அனுபவம். ജീവിതത്തിന്റെ സാഹചര്യങ്ങളിൽ അങ്ങനെയുള്ള അനുഭവങ്ങൾ ഉണ്ടായിട്ടില്ലേ? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா? വാ പോലും തുറക്കാൻ കഴിയാത്ത വിധത്തിൽ ബുദ്ധി മുഴുവൻ ഫ്രീസ് ആയി പോയി നിന്നു പോകുന്ന അനുഭവങ്ങൾ ലൈഫിനകത്തുണ്ടായിട്ടില്ലേ? உங்கள் வாயை திறக்க முடியாதபடிக்கு உங்களுடைய புத்தி மண்டலம் எல்லாம் ஒரு ஸ்தலத்திலே நின்று போனது போல அனுபவத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா? ഇതിനകത്തിരിക്കുന്ന ആരൊക്കെയോ ആ അനുഭവത്തിലൂടെ കടന്നു പോകുന്നുണ്ടെന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നുണ്ട്. இங்கே அதே போல நிலைமையில இங்க பலரும் கடந்து போகிறீர்கள் என்று பரிசுத்தாவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். നിങ്ങളുടെ കണ്ണ് കുരുടാക്കിയ ആ ഇരുളിന്റെ അധികാരത്തെ ഇന്ന് രാത്രി ദൈവസഭ ഒരുമിച്ച് തകർക്കാൻ പോവുകയാണ്. உங்களுடைய கண்களை இருளாக்கிய அந்த பிசாசுடைய அதிகாரங்களை இன்று தேவனுடைய சபை ஒன்றாக அதை ஜெயிக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമുക്ക് മുമ്പിലുള്ള അന്ധകാര മണ്ഡലങ്ങളെ നമ്മൾ ജയിക്കും. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்தகார கிரியைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள். എവിടെയാണ് നമ്മുടെ മേൽ അന്ധകാരത്തിന് അധികാരമുള്ളത്? எங்கே அந்தகாரத்துக்கு நம்ம மேல் அதிகாரம் இருக்கிறது? നമ്മൾ എപ്പോൾ ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിന്ന് മാറി പോകുമോ അവിടെയാണ് അധികാരമുള്ളത്. எப்பொழுது நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மாறி போகிறோமோ அப்பொழுது இருள் நம்ம மேல் அதிகாரத்தோடு வருகிறது. ദൈവ വചനത്തിൽ നിന്ന് നമ്മൾ ഒഴുകി പോയാൽ അവിടെ അധികാരമുണ്ട്. தேவனுடைய வசனத்திலிருந்து நம்ம மாறி போனால் இருளுக்கு நம்ம மேல் அதிகாரம் இருக்கிறது. ചിലർ പറയുന്നു പ്രാർത്ഥിക്കുമ്പോഴാണ് നമുക്ക് പോരാട്ടങ്ങൾ കൂടുന്നത്. நாம் சொல்லுகிறோம், சிலர் சொல்லுகிறார்கள் ஜெபிக்கும் பொழுது தான் போராட்டம் அதிகமாய் வருகிறது. അത് അങ്ങനെയല്ല അതിന്റെ രീതി. அப்படியல்ல அதுடைய அர்த்தம். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് നേരെയുള്ള പോരാട്ടങ്ങൾ അഴിയുകയാണ്. நீ ஜெபிக்கும் போது உனக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தை நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய். നീ കൃപയിൽ കയറുമ്പോൾ നിനക്ക് നേരെ നിൽക്കുന്ന ദുരാത്മ മണ്ഡലങ്ങൾ വിറയ്ക്കുകയാണ്. நீ கிருபையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது உனக்கு விரோதமாக இருக்க துர்க்கிரியைகள் அது அழிந்து மாறி போய் கொண்டிருக்கிறது. നീ ആത്മനിറവിൽ കയറുമ്പോൾ നിനക്ക് നേരെ നിൽക്കുന്ന സകല അന്ധകാരങ്ങളും അഴിയുകയാണ്. நீ ஆவியிலே நிறைவாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது சகல அந்தகாரங்களும் உன்னை விட்டு மாறி போய் கொண்டிருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ ശബ്ദം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா? നിങ്ങൾ ഇത് ആമേൻ പറഞ്ഞ് സ്വീകരിക്കുമ്പോൾ, நீங்கள் ஆமென் என்று சொல்லி நீங்கள் அதை ஆமென் അംഗീകരിക്കും பொழுது വരുന്ന ദിവസങ്ങളിൽ നിങ്ങൾക്ക് നേരെ നിൽക്കുന്ന ചില അന്ധകാര മണ്ഡലത്തിന്റെ പോരാട്ടങ്ങൾ ഇന്ന് രാത്രി അഴിയുകയാണ്. நீங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்தகார கிரியைகள் மேல் கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். കാരണം നിങ്ങൾ ഇരുട്ടിന്റെ മക്കളല്ല. காரணம் நீங்கள் இருளுடைய பிள்ளைகள் அல்ல. നിങ്ങൾ ഇരുളിനാൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടവരല്ല. நீங்கள் இருளால உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. പിന്നെ എന്താ നമ്മുടെ അധികാരം? பின்ன என்ன நம்முடைய அதிகாரம்? നമ്മുടെ അധികാരം വെളിച്ചത്തിന്റെ മക്കളാണെന്നുള്ളതാ. அதிகாரம் என்ன? நாம் வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ഇരുളിന്റെ പ്രത്യേകത മുൻപും പിൻപും അടയ്ക്കുന്നതാണെങ്കിൽ, இருளுடைய முக்கியத்துவம் முன்னாயும் பின்னாயும் நம்மளை அடைத்து போடுகிறது என்றால், ഇരുട്ടിൽ നിന്ന് വെളിച്ചം ഉണ്ടാകട്ടെ എന്ന് പറഞ്ഞ ദൈവം നിന്റെ പിതാവാണ്. ஆனால் இருட்டிலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னவர் அவர் பிதாவாய் இருக்கிறார். മുമ്പിൽ നിൽക്കുന്ന സാഹചര്യത്തെ നോക്കി ആത്മനിർവൃതി കൽപ്പിക്ക്, എന്നെ വിട്ട് അഴിഞ്ഞു മാറ്. ஆமென். நீ
ஆவியானவர் நிறைவில் முன்பாக இருக்கிற நெருக்கத்தை கண்டு நீ தீர்க்கதரிசனம் வரை அது உன்னை விட்டு மாறி போகும். വെളിച്ചത്തിന്റെ മക്കൾക്ക് അധികാരമുണ്ട്. வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. അധികാരമൊന്ന് അടിച്ചതിന് സ്വീകരിച്ചേ. கரங்களை அடித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? അധികാരത്തോടെ സ്വീകരിച്ചേ. அதிகாரத்தோடு பெற்றுக்கொள்ளலாமா? എല്ലാ ഇരുട്ടിന്റെ അധികാരങ്ങളും അഴിയട്ടെ. எல்லா இருளுடைய வியாபாரங்கள் மாறி போகட்டும். എല്ലാ ദുഷ്ടാത്മ സേനകളും വിറയ്ക്കട്ടെ. எல்லா துஷ்டாவியுடைய சேனைகள் மாறி போகட்டும். പ്രലോഭനങ്ങൾ തകരട്ടെ. பிரலோபனங்கள் தகரை போகட்டும். യേശുക്രിസ്തുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் നീ ഇരുട്ടിന്റെ അധികാരത്തിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെട്ടവനാണ്. இருட்டினுடைய அதிகாரத்தில் நீ விடுவிக்கப்பட்டவர். നീ ഇനി ഇരുട്ടിനുള്ളവനല്ല. நீ ഇനി இருட்டில் உள்ளவன் அல்ல. നിങ്ങളുടെ ജീവിതം ദൈവത്തിന്റെ കരത്തിലാണെന്ന് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களில் என்று பரிசுத்தாவின் சொல்லுகிறார். നിങ്ങളുടെ കാൽ ഉറപ്പിച്ച് പരിശുദ്ധാത്മാവ് നിർത്തും. உங்களுடைய கால்களை உறுதியாக்கி பரிசுத்தாவின் நிறுத்துவார். വിശ്വസിക്കുന്നുണ്ട്? കരം ഒന്ന് ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசி கரங்களை தேவனை துதிக்கலாமா? ഹല്ലേലൂയ. നോക്കി ഇവിടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് தேவனுடைய ஆவியானவர் വെള്ളത്തിന്റെ മീതെ പരിവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. அதாவது தண்ணீருக்கு மேலாக அவர் அசைவாடி கொண்டிருந்தார். അവിടെ എന്തുണ്ടായിരുന്നു? அங்க என்ன நடந்தது? ഇരുളുണ്ടായിരുന്നു. இருள் இருந்தது. ഇരുളുണ്ടായിരുന്നു എന്ന് പറഞ്ഞിട്ട് இருள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு അവിടെ അടുത്ത പദം പറയുകയാണ്, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പരിവർത്തിക്കുന്നു. அடுத்த பதம் சொல்கிறது பரிசுத்தாவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். നമ്മൾ വായിച്ച വ്യാപാര ശക്തി ഉണ്ടല്ലോ, நாம் வாசித்த அந்த நம்ம மேல் வருகிற தேவனுடைய பெரிதான மகத்துவமுள்ள வல்லமை, ഇത് സൃഷ്ടിപ്പിന്റെ സമയം മുതലേ ഉള്ളതാണ്. இது தேவனுடைய சிருஷ்டிப்பிலிருந்தே இருக்கிற ஒரு பாகமாக இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സൃഷ്ടിപ്പിന്റെ ആരംഭത്തിലെ ഈ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ട്. எங்கே சிருஷ்டி உண்டானதோ அந்த நாள் முதலே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். എന്ന് മുതലാണോ ഭൂമിയുടെ അടിസ്ഥാനം ദൈവം ഇട്ടത്, പരിശുദ്ധാത്മാവ് അവിടെ ഉണ്ട്. எப்பொழுது இந்த பூமி அடித்தளம் தேவன் இட்டாரோ அந்த நாட்களில் இருந்தே தேவாவியானவர் இருக்கிறார். എന്തിനാണ് അന്ന് ആ പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ വചനത്തിനകത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്? ஏன் அந்த பரிசுத்தாவியானவர் தேவனுடைய வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? എന്തിനാണെന്ന് അറിയാമോ ദൈവത്തിന്റെ മക്കളെ? எதற்காக குறிக்கப்பட்டிருக்கு தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? എനിക്കും നിനക്കും വേണ്ടിയാണ്. எனக்கும் உங்களுக்காகவும் தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിനക്ക് വേണ്ടിയാണ് പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. உனக்காக தான் பரிசுத்தாவினை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് ദൈവത്തിന്റെ വചനത്തിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. உங்களுக்காக தான் பரிசுத்தாவியானுடைய வசனம் எழுதி வைத்திருக்கிறார். ഇന്ന് പകൽക്കാലം ദൈവത്തിന്റെ വചനം നിങ്ങളുടെ കരത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ, இன்று ஆமென், உங்களுடைய கரங்களில் இந்த வசனம் இருக்கிறது என்றால் ഒരു അന്ധകാരവും നിങ്ങളുടെ മുമ്പിൽ നിൽക്കത്തില്ല. ஒரு அந்தகார கிரியைகள் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. നോക്കിക്കേ, അവിടെ ആദ്യം മുതലേ ഇരുൾ ഉണ്ടായിരുന്നു. பாருங்கள், முதலாவதிலிருந்து இருள் இருந்தது. ഇരുൾ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. இருள் உண்டாயிருந்தது. പക്ഷെ അവിടെ എങ്ങും ഇരുൾ ചലിച്ച കാര്യം എഴുതിയിട്ടില്ല. ஆனால் அங்கு இருள் வியாபரித்ததாக வல்லமை எடுத்ததாக நம்ம பார்க்க முடியவில்லை. ഇത് എഴുതുന്നത് മോശയാണെന്നാണ് പഠനങ്ങൾ. இது எழுதுவது மோசே என்று வடபட்டணம் சொல்லுகிறது. മോശ കാണുന്ന ദർശനം നമുക്ക് കാണാം. மோசே கண்ட ஒரு தரிசனத்தை பார்க்கலாம். മോശ നോക്കിയപ്പോൾ ഇരുൾ അവിടെ കാണാൻ കഴിയുന്നുണ്ട്. மோசே பார்க்கும்போது அங்கு இருள் இருந்தது. പക്ഷെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് കാണുക മാത്രമല്ല, അതിനൊരു പ്രത്യേക ചലനമുണ്ട്. ஆனால் தேவாவியானவர் பார்க்கிறது மட்டுமல்ல, அங்க பார்க்கிற இடத்துல பெரிதான ஒரு அசைவும் இருக்கிறது. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയാൻ പറയുന്ന കാര്യം ഞാൻ പറയാം. என்னோட பரிசுத்தாவியன் சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അന്ധകാര മണ്ഡലങ്ങൾ ചലനം നശിപ്പിച്ച ആമേൻ. ആ അവസ്ഥക്കകത്ത് സ്വർഗം ജീവനെ അയക്കാൻ പോകുന്നു. பிரியமானவர்களே, ஏதேனும் அந்தகார கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நாசம் செய்திருந்தால் தேவாவியானவர் வெளிச்சம் அதற்குள்ளாக ஜீவனை கொடுக்க போகிறது. എന്റെ കരത്തിൽ ജീവൻ ഉള്ളത് കൊണ്ടാണ് ഇത് ചലിക്കുന്നത്. பிரியமானவர்களே, என் கரங்களுக்கு எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. என் கரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. എന്റെ കാലിന് ജീവൻ ഉള്ളത് കൊണ്ടാണ് ഞാൻ നടക്കുന്നത്. என்னுடைய கால்களுக்கு ஜீவன் இருக்கிறதுனால தான் நான் நடக்கிறேன். ഇങ്ങനെ ആദ്യം മുതലേ ചലിക്കുന്ന ഒരു ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളുടെ അകത്തുണ്ട്. முதலாவதிலிருந்தே உனக்குள்ளாக அசைவாடுகிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். അവന്റെ പേര് വ്യാപാര ശക്തി. அதனுடைய பேர் தான் உங்கள் மேல் வந்திருக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமை. അത് അളവറ്റ ശക്തിയായിട്ട്, அது அளவில்லாத அளவற்ற வல்லமையாக ഇന്ന് രാത്രിയും ഈ സഭയ്ക്കകത്ത് വ്യാപരിക്കുന്നുണ്ട്. இன்று சாயங்கால வேளையிலே சபையிலே அது வந்து கொண்டிருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ ശബ്ദം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிற கர்த்தர் தேவனை துதிக்கலாமா? ആദ്യ നൂറ്റാണ്ടിൽ അടിച്ച ആ ദൈവശക്തി തന്നെ ஆமே, முதல் நூற்றாண்டில் அடித்த அதே பலத்த காற்று போல் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் നിങ്ങളുടെ ആത്മദേഹി ദേഹത്തെ നിറയ്ക്കേണ്ടതിന് ഇന്ന് രാത്രി
വ്യാപരിക്കുന്നുണ്ട്. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்புவதற்காக இங்கே தேவ ஆவியானவர் நிறைந்து கொண்டிருக்கிறார். എല്ലാ ഇരുട്ടിന്റെ അധികാരങ്ങളും തകരട്ടെ. எல்லா இருளுடைய வியாபாரங்கள் அழிந்து மாறி போகட்டும். എല്ലാ ലോകത്തിന്റെ ആധിപത്യങ്ങളും തകരട്ടെ. ஆமென். உலகத்தினுடைய சகல அதிகாரங்களும் அழிந்து மாறி போகட்டும். ഞങ്ങളുടെ മേൽ വ്യാപരിക്കുന്ന അളവറ്റ ശക്തി ഞങ്ങൾ ചലിക്കട്ടെ. நம்ம மேல் அளவில்லாமல் நம்ம மேல் பகரப்பட்டிருக்கிற தேவ மகா வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கட்டும். അപ്പൊ നമ്മുടെ മേൽ ഇറങ്ങി നിൽക്കുന്ന ദൈവശക്തിയുടെ പ്രത്യേകത, நம்ம மேல் இறங்கி வந்திருக்கிற தேவ வல்லமையுடைய முக்கியத்துவம், ഇത് ഇന്നലെ ഉണ്ടായി പൊങ്ങി ഒന്നല്ല. அது நேற்று ஏறி வந்த வல்லமை அல்ல. ആദി മുതലേ ചലിക്കുന്നവനാണ്. அவர் ஆதி முதலே நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ ജീവിതത്തെ സ്വർഗം ചലിപ്പിക്കുകയാണ്. இந்த ராத்திரி வேளையிலே உங்க வாழ்க்கையை தேவன் எடுத்து உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് ചലനമറ്റ മേഖലകൾക്കകത്ത് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ചലനങ്ങളെ സ്വർഗം അയക്കാൻ പോവുകയാണ്. இன்று இந்த சாயங்காலத்திலே உயிரற்று இருக்கிற உன்னுடைய மேல் இருக்கிற பல அனுபவங்களுக்கு தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ ഒരു മിനിറ്റ് എന്റെ കൂടെ ഒന്ന് വായ്കളെ തുറന്ന് കർത്താവേ അതിന്റെ മേൽ ജ്വലിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் அந்த வல்லமை இறங்கி வரட்டும். അതിന്റെ ജോലി മേഖലകളിൽ ചലിക്കട്ടെ. அது என்னோட வேலை மண்டல மேல் ചലിക്കட்டும். അതിന്റെ പഠന മേഖലകളിൽ ചലിക്കട്ടെ. என்னோட படிப்பிலே அது கடந்து வரட்டும். എന്റെ കുടുംബ മേഖലകളിൽ ചലിക്കട്ടെ. என்னோட குடும்ப வாழ்க்கையில அது நடக்கட்டும். എന്റെ കുഞ്ഞുങ്ങളുടെ മേൽ അത് ചലിക്കട്ടെ. எங்கள் பிள்ளைகள் மேல் அது நடக்கட்டும். എന്റെ ഭാവി മണ്ഡലങ്ങളുടെ മേൽ അത് ചലിക്കട്ടെ. எங்களுடைய வாழ்க்கையின் மேல் அது நடக்கட்டும். ജീവിതത്തിന്റെ എല്ലാ മേഖലകൾക്കകത്തും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ചലിക്കട്ടെ. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விஷயத்தின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும்.